பஞ்சப்பூரில் அமைய உள்ள புதிய மார்க்கெட் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் அருகே புதிய மார்க்கெட் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மார்க்கெட் அமைப்பதற்கு குறித்து வியாபாரிகள் உடனான கருத்து கேட்டு கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற கருத்து கணிப்பு கூட்டத்தில் காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்தை தெரிவித்தனர். அதில் பெரும்பாலானோர் புதிய மார்க்கெட் அமைந்தாலும் காந்தி மார்க்கெட்டை முழுவதுமாக காலி செய்யக்கூடாது என வலியுறுத்தினர். வியாபாரிகளின் கருத்துக்கள் அனைத்தும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆய்வு செய்த பின்பு உரிய முடிவு எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார். திருப்பி அது முடியுங்காட்டுமே திருப்பி சாயந்தரம் சரக்கு வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி வந்து போயிட்டே இருக்கும். அதனால டிராபிக் காரணம் காட்டினாங்க. அதே ஒரு மார்க்கெட்டை சுற்றி எங்கே கொலை நடந்தாலும் மார்க்கெட் அடிக்கி போட்டு மார்க்கெட்டை நஷ்டம் பண்ணாங்க. ரெண்டாவது இப்போ மீறி போனால் காலையில் 9 மணிக்கு மேலே 1 மணி கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மார்க்கெட்டுனால எந்த இடங்களும் கிடையாது. பாலக்கரை ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்தீங்கன்னா 2 வருஷம் நோக்கமும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய நோக்கமும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுதான் முக்கிய நோக்கம். ஸோ அதற்கு 2 தரப்பும் நம்ம ஒரு தரப்புல வளர்ச்சியும் நமக்கு தேவை, இன்னொரு தரப்புல உங்களுடைய வாழ்வாதாரம் ஒண்ணுக்கு ஒண்ணு தகவல் தெரிவிச்சு பஞ்சப்பூர்ல புதிதாக அமைக்கப்படவிருக்கக்கூடிய இந்த காய்கறி மார்க்கெட், ஸோ அதற்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வியாபாரிகள் அனைவரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினோம். ஏன்னா அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு மாவட்ட நிர்வாகம் முடிவுகளும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களையும் அழைத்திருந்தோம். பலதரப்பட்ட வியாபாரிகள் வந்திருந்தாங்க. உதாரணமாக இந்த பழக்கடை வியாபாரிகள், பூக்கடை வியாபாரிகள், எல்லா வியாபாரிகளும் வந்திருந்தாங்க. அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிஞ்சிருக்காங்க. இதன் இது முதல் கூட்டம். 2வது கூட்டத்தின் மூலமாக அவர்கள் மீண்டும் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒரு சில குறைகளை சொல்லியிருந்தார்கள். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகளுடைய பரப்பளவு குறைவாக இருக்கிறது. இப்பொழுது புதிதாக இருக்கக்கூடிய பரப்பளவை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க வச்சிருந்தாங்க. அதை தவிர மற்ற கோரிக்கைகளும் அவர்கள் வைத்திருந்தார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மாவட்ட நிர்வாகம் ஒரு நல்ல முடிவை எடுக்கும். முதல்ல கொஞ்சம் அது அவுட்டரா இருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த கள்ளுக்குடி மார்க்கெட் ரெண்டல் போகாம இருந்தது. இப்போ பஞ்சப்பூர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஸ்லோவா அதில் ரெண்டல் கொடுத்துட்டு இருக்கோம். காந்தி மார்க்கெட் அப்படியே இருக்குமா சார்? அதை எடுத்துட்டு வேற மாதிரி பண்ண போறதுதான் கார்ப்பரேஷனோட முடிவு. இல்லை, அதற்கான முடிவு இப்போ எடுக்கப்படவில்லை. இது ஷிஃப்ட் ஆகுமா, இல்லை ஹோல்சேல் மட்டும் ஷிஃப்ட் ஆகுமா, இல்லை ரீட்டைல் மட்டும் ஷிஃப்ட் ஆகுமா அப்படிங்கிற அந்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அதற்கான கருத்துக்களை தான் மாவட்ட நிர்வாகம் வியாபாரிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றதுக்காக தான் இந்த கூட்டத்தையே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் ஆய்வின் அடிப்படையில் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். இல்லை சார், பழைய முடிவு என்னன்னா மொத்தமா இந்த மார்க்கெட் இருக்கக்கூடாது, எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து போகணும்னு இருந்தது. இல்லை, இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இந்த அப்படியே தொடர்ற மாதிரி ஏதாவது? இப்பொழுது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வியாபாரிகளுடைய கருத்துக்களை நாம் இப்போ கேட்டிருக்கோம். இன்னும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. இந்த கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம மாவட்ட நிர்வாகத்தினுடைய முடிவுகள் இருக்கும். புதிய மார்க்கெட் சார் எவ்வளோ எஸ்டிமேட்ல எவ்வளோ பரப்பளவு? கிட்டத்தட்ட 256 கோடியில் எஸ்டிமேட் போட்டிருக்கோம். ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், IBT இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் அங்கே வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ட்ரக் டெர்மினல் அது ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருக்குது. இந்த 256 கோடியில் வரக்கூடியது கிட்டத்தட்ட 860 கடைகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டாக அங்கே வரும். தனியார்ல இந்த ஆனியன் மற்றும் பொட்டேட்டோ அவங்க மட்டும் 2 இடம் சொல்லியிருந்தாங்க. காந்தி மார்க்கெட்ல இருந்து அவர்களே ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையும் என்னன்னா, எங்களையும் இந்த பஞ்சப்பூர் ஸ்கீம்ல சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து நிறைய தரைக்கடைகள் காந்தி மார்க்கெட்ல இருக்கு. அந்த தரைக்கடைகளும் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்காங்க. தரைக்கடைகளும் எங்களையும் இதுல கணக்குல சேர்த்துக்கணும், நாங்க எடுத்த கணக்குல இது விடுபட்டிருக்கு, அதனால எங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்படும். அவர்களுக்கு உண்டான தரக்கடைக்குன்ற ஒரு ஸ்பேஸ் புதிய இடத்துலயே நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை கணக்கு எடுத்துட்டு அந்த எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் பரிசீலிப்போம்.
இப்போ 20 ஏக்கர் போதுமா சார்? இப்போ நம்ம எஸ்டிமேட் 20 ஏக்கருக்கு தான் போட்டிருக்கோம். அவங்களோட 3000 சொல்லும்போது இல்லை, அவங்க 2000 சொல்கிறாங்க. நம்மளுடைய கணக்குப்படி ஹோல்சேல் வந்து 398, ரீட்டைல் ஒரு 360 நம்ம சொல்கிறோம். பட் அவங்க வந்து 2000 சொல்கிறாங்க. அது திரும்ப வந்து நம்ம கணக்கு எடுத்தால் தான் ஆக்சுவலாக எவ்வளோ தரக்கடை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில தரக்கடைகள் வந்து இல்லீகலாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குங்கிறத திரும்ப மறுபரிசீலனை செய்து எவ்வளோ கடைகள் இருக்குங்கிறத நம்ம எடுக்கணும். இல்லை சார், நம்மளுக்கு அங்கே லேண்ட் இருக்குது, அந்த பசங்களுக்கு அகாமடேட் பண்ணிக்கலாம். கடற்கரைகளே 3 ஷிஃப்டாக பண்ணுறாங்க சார். ஒரே கடைக்கு 3 பேர் 3 பேருக்கு தனித்தனியாக கேட்குறாங்க. அந்த மாதிரி பிரிச்சு காலைல ஒரு கொஞ்ச நேரம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வியாபாரிகள் வந்து ஹோல்சேலில் ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மினி ஹோல்சேல் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து ஒரு நபர் வந்து வாங்கி அப்புறம் மினி ஹோல்சேல் போய் மினி ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல், இந்த மாதிரி 3 கேட்டகரியாக வந்து அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 கேட்டகரிக்கும் தனித்தனியான ஸ்பேஸை வந்து அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை. அவர்கள் மத்தியிலே வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த 3 கேட்டகரியில் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரீட்டைல் 2 கேட்டகரியில் வந்து நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளாரே வந்து இருவேறு கருத்துக்களை வந்து பகிரப்பட்டது. நிச்சயமாக 2த்தையும் வந்து நம்ம பரிசீலிப்போம். இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு கருத்து கேட்பு கூட்டம் இருக்குது. அந்த அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம ஃபீல்டில் வந்து என்கொயரி பண்ணணும், ஃபீல்டில் வந்து விசாரிக்கணும், திரும்ப அந்த நம்பர்ஸை வந்து மறுபரிசீலனை செய்யணும். ஸோ அதற்குண்டான டைம் லிமிட் கொஞ்சம் இருக்கும். நியூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4 கேட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மதுரை ரோடு அண்ட் நியூ ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டிஃப்ரென்ஸே ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. இது வந்து கிரவுண்ட் 1 அண்ட் கிரவுண்ட் 2 ரெண்டுமே வந்து கிரவுண்டு தான். ஸோ கிரவுண்ட் 1ல இருந்து ஒரு வழியாக நீங்கள் அதில் வந்து கடையில் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு கிரவுண்ட் வழியாக மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை டேரெக்டாகவே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான். கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது அந்த பிளானில் கிடையாது. ரெண்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ட்ரக் ஆக்சஸ் வந்து 2த்துக்குமே இருக்கும். கடை நிறையா இருக்குது. ஏற்கனவே கடை வச்சுருந்தாங்க, போகல, எல்லாமே வெளியில இருந்து கடற்கரை தான் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் வேற கடைக்கு அதுவும் வந்து வியாபாரிகள் சொன்னாங்க. அதாவது வந்து நீங்கள் ஹோல்சேலை ஷிஃப்ட் பண்ணிட்டாலும் திரும்ப நிறைய கடைகள் வந்து முளைப்பதற்கான வாய்ப்புகள் காந்தி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அவங்க முன் வச்சாங்க. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக பரிசீலனை செய்யப்படும். அதாவது டிராஃபிக் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து அந்த தரைக்கடையும் மற்றும் அவர்கள் ஹோல்சேலாக இயங்கக்கூடிய மற்ற கடைகளும் வந்து அந்த டிராஃபிக்கு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பில் அவங்க பெரும்பாலான நபர்கள் சொன்னது வந்து இந்த கணக்கெடுப்பில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கணக்கை வந்து சரியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அதை கணக்கு எடுத்துட்டு மாவட்ட நிர்வாகம் அரசினுடைய எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து ஒருவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுனா அரசினுடைய எண்ணமும் மாவட்ட நிர்வாகமும் அதில் மிகவும் கவனமாக இருக்கும். ஒரிஜினல் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் உள்ளே இருக்குது. கடைகள்லாம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. உள்ளே யாரும் போகல, வெளியில் தான் இருக்காங்க. அது வியாபாரிகள் நிச்சயமாக அதை கன்சிடர் பண்ணணும். நமக்கு ஒரு ஸ்பேஸை வந்து வியாபாரிகளுக்கு அலாட் பண்ணுறோம். பட் அந்த ஸ்பேஸில் இல்லாமல் வெளியில் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி சில கடைகள் வந்து இருக்கிறது. அது நிச்சயம் வியாபாரி தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க சார், நீங்கள் வந்து வெளியில் இங்கே உள்ளே போட்டுருக்கீங்க, ஆனால் புதுசாக எவனா கடை வந்துட்டா அவன்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது பைசா வாங்கிட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து எங்களுடைய வியாபாரம் பாதிக்குது. யாரும் மக்கள் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ரெகுலர் பிரச்சனை இருக்குது சார். வியாபாரி இல்லாமல் அவங்க ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. வேற ஒருத்தர் அதை பார்க்குறாங்க. பேர் மட்டும் ஒருத்தர் இருக்குது, வேற வியாபாரம் பண்ணுறாங்க வேற ஒருத்தர் இல்லை. அதுதான் அந்த மாதிரியான என்க்ரோச்மெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு கடையை நம்ம அலாட் பண்ண கடைக்கு முன்னாடி வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெகுலராகவே வந்து மாநகராட்சியின் மூலமா வந்து அந்த என்க்ரோச்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் கடையை வந்து மறைக்கிற மாதிரி இன்னொருத்தர் புதிதாக வந்து அங்கே வந்து ஒரு தரைக்கடை போட்டால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.